சபை வளர்ச்சிக்கான விசுவாச அறிக்கை. பரலோக பிதாவே, எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் சபைக்கு தலையாயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் இதை அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற ஆத்துமாக்களை பார்த்து நாங்கள் கட்டளையிடுகிறோம். சிறைப்பட்டவர்களை விடுதலையோடு எங்கள் சபைக்கு வாருங்கள். ரட்சிக்கப்பட வேண்டியவர்களை கத்தர் அனுப்புவாராக. இந்த பகுதியில் ஜனங்கள் விசுவாசிக்க விடாதபடி அவர்கள் மனக்கண்கள் மறைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானின் அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். இந்த ஊரின் ஜனங்கள் மதியீனமாக்கி சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு தெரியாதபடி மறைத்திருக்கிற அந்தகார சக்திகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அதிகாரம் முறியடிக்கப்படுகிறது. ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஜனங்கள் சத்தியத்தை அறியும்படி அவர்கள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுவதாக. அறுவடையின் எஜமானனே, உம்முடைய அறுவடைக்கு தகுதியான வேலையாட்களை எழுப்புவீராக. வரும் ஒவ்வொரு ஆத்துமாவும் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்கத்தக்கதாக இயேசுவின் அன்பு சபையை நிரப்புவதாக. அறுவடையின் எஜமானனே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆத்துமா ஆதாயக்காரராக மாறட்டும். ஒவ்வொருவரும் ஒரு சீஷனை உருவாக்கும் தாகத்தை தாரும். எங்கள் போதகர் பேசும் வார்த்தைகள் மனுஷ ஞானத்தினால் அல்ல, ஆவியின் வல்லமையினாலும் மெய்ப்பித்ததினாலும் இருப்பதாக. ஜனங்கள் வார்த்தையை கேட்டு இருதயத்தில் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டும் வியாதி உள்ளவர்களை சுகமடைக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் உம்முடைய கரத்தை நீட்டும். ஜனங்கள் உம்முடைய வல்லமையை கண்டு சபையில் சேரட்டும். அப்போஸ்தலர் 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகி இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்களும் அடையாளங்களும் நடக்க உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. வியாதிகள் குணமடையட்டும், பிசாசுகள் ஓடட்டும். இதை கண்டு திரளான ஜனங்கள் சபையிலே வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறேன். சபைக்குள்ளே நுழையும் எவரும் பரலோகத்தின் அன்பை உணரும்படி கசப்பு, பிரிவினை, பொறாமை ஆவிகள் சபையை விட்டு வெளியேறட்டும். அன்பு எங்களை இணைக்கும் காந்தமாக இருப்பதாக. எங்கள் சபை ஒரு ஆவிக்குரிய காந்தமாக மாறி தாகமுள்ள ஆத்துமாக்களை ஈர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கள் சபையில் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.